Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Jai Varahi. Jai Varahi. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள். ஜெய் வராகி. ஒரு முக்கியமான கேள்வி, பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? இதுதான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகிறது. அது என்ன சாமி, பெண்கள் ருத்ராட்சம், முதல்ல யாரெல்லாம் ருத்ராட்சம் போடணும், யாரெல்லாம் ருத்ராட்சம் போடக்கூடாது? ருத்ராட்சத்தை பற்றி நிறைய தகவல்கள், நிறைய வீடியோ பதிவுகள் நம்ம யூடியூப்பில் போனீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராட்சம் யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடக்கூடாது. மெயினாக பதிவுடைய நோக்கம் பெண்கள் அணியலாமா? அது என்ன குறிப்பாக பெண்கள்? ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், இயற்கை உபாதைகள், நேச்சுரலாக வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், தீட்டு காலங்கள், அது இயற்கையாகவே பெண்களுக்கு வயசுக்கு வந்த பசங்க ஒரு 10 வயசு 12 வயசில் ஆரம்பித்து 50-55 வயசு வரலும். இப்போ இவங்களுக்கு தான் பக்தி அதிகம். இப்போ நம்மளாம் ருத்ராட்சம் போட்டிருக்கோன்னா நம்ம பக்தி குறைவு. இயற்கையாகவே பெண்களுக்கு அந்த தூய்மை, அந்த பக்தியுடைய தூய்மை அதிகம். நம்ம பக்தி கொஞ்சம் போலியானதாக இருக்கும், ஆனால் பெண்களுடைய பக்தி நியாயமானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். அப்போ அன்றைக்கெலாம் ஒரு அம்மா ஃபோன் போட்டு கேட்குறாங்க, சாமின்னு எனக்கு இத்தனை வயசாகுது, 40-45 வயசாகுது, நான் ருத்ராட்சம் போட்டுட்ருக்கேன், நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறேன், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கார் கணவர் உழவார பணிலாம் செய்வாங்க, ரொம்ப நாங்கள் குடும்பமே உழவார பணி செய்யக்கூடியது, சிவாலயங்களுக்கு சென்று தொண்டு செய்வோம், ஆனாலும் எனக்கு ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு ஆசை, எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் போட்டுக்கோ அப்படின்னு உறுதியாக சொல்லலாம், ஒன்றும் கிடையாது நீ போட்டுக்கோன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு மனசு உறுத்துது. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றோமே, தாம்பத்தியம் வச்சுக்கிறோமே, அப்போ அந்த மாதிரி காலங்கள்லாம் கைட்டி வச்சிடணுமா? அப்படி இல்லாட்டி தீட்டு காலங்களில் மாதவிடாய் சமயத்தில், பீரியட் சமயத்தில் அது கைட்டி வச்சிடணுமா? போட்டால் அவுக்கலாமா? இதுக்கு தீட்டு உண்டா? ருத்ராட்சம் சிவபெருமானுடையது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ருத்ராட்சம் சிவபெருமானுடைய கண்டமணி ஸ்வரூபம், அதனால் நம்ம அதை போட்டுட்டோம்னு சொன்னாக்கா அவுக்கக்கூடாதாச்சே, இது எப்படி சாமி, என் மனசை ஒப்பலை, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதே போல் ஒரு தொழிலதிபர் அவங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறதுக்காக போகிறோம், அவங்க வீட்டில் ஒரு பரிகார பூஜைகள் செய்கிறோம், அதாவது மெயினாக ஒரு ஆயுஷோமம் பண்ணுறோம். அதான் விஷயம். ஆயுஷோமம்னா உங்களுக்கு தெரியும், மிருத்யுஞ்சய சுவாமி அமிர்தகடேஸ்வரர், பாலாம்பாலம்பா சமீத அமிர்தகடேஸ்வர சுவாமி, காலசம்ஹார மூர்த்தி, அதுதான் அங்கே ஆவாகனம். அந்த பூஜை தான் அங்கே முக்கியம். அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர், மார்கண்டேய சுவாமி சமேத அமிர்தகடேஸ்வரர். ஆயுஷ்வாமனா அதுதான் பண்ண. இன்றைக்கி ஆயுஷ்வாமனா என்னென்னமோ பண்ணுறாங்க, 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கெலாம் பண்ணுறாங்கன்னு ஜனங்க தெரியாமல் போயிட்டுருக்காங்க. முறையாக நியாயமாக செய்யணும், அதுதான், அதுக்கு பேர் தான் ஆயுஷ்வாமம். என்ன சாமி நீ ஆவாகனம் பண்ணுவ, அந்த கலசலை எந்த சாமி நீ சொல்லணும், என்ன மந்திரம் நீ ஜபம் பண்ணுவ, எவ்வளோ மந்திரம் ஜபம் பண்ணணும், எவ்வளோ நீ ஹோமம் பண்ணணும், இதெல்லாம் கணக்கு உண்டு. சரி, நம்ம டாபிக் வந்துடும். அப்போது ஒரு ஆயுஷ்வம் பண்ணுறோம், ஆயுஷ்வம் பண்ணுற இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு கண்டமணி கட்டி விடுறோம், பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுஷ்வமம் செய்து 8 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. அப்போது அவங்க அப்பா கேட்குறார், சாமி இந்த நாளடைவில் அது அப்படியே இருக்கலாமா, சப்போஸ் ஏஜ் அட்டன் பண்ணித்தான் நம்ம ஏதாவது கைட்டணுமா அப்படின்னு கேட்குறார். அப்போது இந்த பதிவு எதுக்காகனா, இந்த மாதிரி உங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். அதனால தான் தலைப்பு என்ன வச்சேன், பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? கட்டாயம் அணியலாம், ருத்ராட்சத்துக்கு தீட்டு கிடையாது. சார், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவன், உயிர் எப்படியோ அந்த உயிரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ருத்ராட்சம். இப்போ பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் இருக்கே, இயற்கையாக மல ஜலம் எப்படி ஒரு விசர்ஜனம் ஆகுதோ, மலமும் ஜலமும் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. இல்லை, எறும்புக்கும் மல ஜலம் உண்டு, புழு பூச்சிகளுக்கும் உண்டு, நாய்களுக்கும் உண்டு, மாடுகளுக்கும் உண்டு. 5 அறிவு, ஓரறிவு ஜீவன்லேருந்து 6 அறிவு ஜீவன் வரை
எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா மிருகங்களுக்கும், எல்லா பறவைகளுக்கும் மலஜலம் விசர்ஜனம் உண்டு. உண்மையா இல்லையா? அதை போல பெண்களுக்கு மட்டும் மூன்றாவதா ஒரு ஜலம், அவ்வளோதான் விஷயம். புரியுதா? எல்லாருக்கும் மலஜலம் 2. குறிப்பாக அன்பு தாய்மார்கள், தெய்வமே சுரூபமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 3 விதமான மலஜலங்கள், அவ்வளோதான் விஷயம். ஆகையினால் அது இயற்கை உபாதைகள் தானே தவிர அதனால் அந்த ருத்ராட்சத்துக்கு தீட்டு கிடையாது. இதை இன்னும் கூட ஒரு விளக்கம் சொல்கிறேன். எல்லாமல்ல ஞானசம்பந்த பெருமான், எல்லாமல்ல ஞானசம்பந்த பெருமான் 4 பெருமக்களில் முதன்மையானவர். சிறு குழந்தை, எல்லாரும் வயசில் பெரியவங்க, இவர் ஒருத்தர் தான் சின்னவர். ஆனால் இந்த சின்ன குழந்தை தான் 3 பேருடைய நல்ல பேர் வாங்கின ஒரு குழந்தை. மகன், அப்பா மகன்கிற உறவு, பிள்ளையும் அப்பாவுங்கிற உறவு. அந்த ஞானசம்பந்த பெருமான் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சின்ன ஒரு வரியில் சொல்லிடுறேன். ஞானசம்பந்த பெருமான் திருமணமே வேணாம்னு இருக்காரு. அப்பா அம்மா வற்புறுத்தி தன்னுடைய 16வது வயசில் திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிடுறாங்க. திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊரில் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்தில் பெண் வீட்டார், பிள்ளை வீட்டார் எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. திருமணம் சிறப்பாக நடக்குது. ஞானசம்பந்த பெருமான் கேட்குறாரு, எல்லாரும் வந்தாச்சா? அப்பா எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் கல்யாணம் பார்த்தாச்சா? கல்யாணம் பார்த்தாச்சு. எப்போ எல்லாரும் சாப்பிட சொல்லு, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். எல்லாரும் வயிறார சாப்பிட்றாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிக்கிறார். சும்மா உட்காந்து ஞானசம்பந்த பெருமான் சும்மா உட்காந்துக்கிறார். உடனே எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் எழுந்துக்கிறார். கருவறையை நோக்கி உள்ளே போகிறார். அர்த்த மண்டபத்தில் நின்றுட்டு கைதட்டி, அடியார் பெருமக்களே, யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தீங்களோ எல்லாரும் என்கிட்ட வாங்க, நாம் எல்லாம் நேரடியாக சிவலோகம் போகிறோம், சிவபெருமானுடைய திருவடிகளை தீண்ட போகிறோம், சிவபெருமானுடைய மலரடிகளில் நாம் சேர போகிறோம், எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றார். பெண் வீட்டுக்காரங்க, பிள்ளை வீட்டுக்காரங்க, பொண்ணுக்கு அப்பா அம்மா, பிள்ளைக்கு அப்பா அம்மா எல்லாரும் போய் அங்கே உள்ளே நின்றுக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு, ஏம்பா இந்த சமையல்காரங்களாம் வந்துட்டாங்களா? பரிமாறினாங்களே அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்களா? இந்த காய்கறிக்காய் வெட்டி கொடுத்தாங்களே அவங்களாம் தொடச்சி பெருக்கி விட்டாங்களே அந்த பாட்டியெல்லாம் கூப்பிடு, அவங்களுக்கு தான் முக்கியம், அவங்களும் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சமையல்காரன்லேருந்து, பெருக்கினவங்கலேருந்து, வாழை மரம் கட்டினது, சீரியல் லைட்டை போட்டவங்கலேருந்து ஒவ்வொருத்தரா ஞானசம்பந்த பெருமாள் எல்லாரும் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிறார். எல்லாரும் உள்ளே போகிறாங்க. சிவபெருமானுடைய அப்படியே ஜோதியில் ஐக்கியமாகறாங்க. அப்போ குடுகுடுன்னு ஒரு கன்னியா பொண்ணு வந்துதான், ஒரு கன்னி பெண் வந்தாங்க. ஒரு 20 வயசு, 18 வயசு, 20 வயசு ஒரு கன்னி பெண் வருது. ஓ சாமி, நான் தீட்டு காலத்தில் இருக்கிறேன், நானும் அந்த ஜோதியில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ எல்லாரும் போய் ஜோதியில் நெருப்பில் போய் ஐக்கியமாகறாங்க. ஞானசம்பந்த பெருமானிடத்திலே அந்த கன்னி பெண் கேட்குறாங்க. 18 வயசு பொண்ணு கேட்குது, நான் எனக்கு மாதவிடாய் கோளாறில் நான் இருக்கேன், 3 நாள் தீட்டில் நான் இருக்கேன், எனக்கு பீரியட்ஸ் டைமு, நீ என்ன சேர்த்துக்க முடியுமா, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் இடத்துல அந்த கன்னி பெண் கேட்குறாங்க. அப்போது ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், இந்த பெருந்தீ, அந்த சின்ன நீர் என்ன செய்யும்? பெருந்தீ யாருங்க? பெரும் தீச்சுடர் யாருங்க? சிவபெருமான். இப்பேற்பட்ட பெரும் நெருப்பு, பெரிய நெருப்பு, ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி என்னங்க செஞ்சிட முடியும்? நீ கிளம்பி உள்ள வா, உனக்கும் மோட்சம் உண்டு, அதெல்லாம் நீ கவலைப்படாது, இது பெரிய நெருப்பு, இந்த நெருப்பில் அந்த 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 நீர் ஒன்றும் செஞ்சிட முடியாது, அந்த பச்சை தண்ணி ஒன்றும் பண்ணாது, நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த பெருமான் அந்த கன்னி பெண்ணையும் உள்ளே கூப்பிட்டு அங்கே மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார். அப்போது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானசம்பந்த பெருமான் தீட்டு காலத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு சிவபெருமானிடத்திலே நேரடியாக கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறார்னு சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலையிலும் உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை அவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலும் தீட்டு கிடையாது. உங்கள் மனசு தான் தீட்டு. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்பதை சொல்லிக்கொண்டு, ருத்ராட்சம் பெண்கள் கட்டாயம் அணியலாம் என்பது நல்ல வார்த்தையை சொல்லிக்கொண்டு, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.